நம்மெல்லாம் நம்ம அம்மா 10 மாதம் சுமந்து நம்ம எல்லாரும் பெற்றிருக்காங்க. கடவுள் உண்டுங்கிறவனுக்கும் அதுதான், கடவுள் இல்லைங்கிறவனுக்கும் அவன் தான். ஆனால் நமக்குள்ள மனிதர்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாமல் இருக்கா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அப்புறம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிறாங்க இல்லையா? பிறப்பில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. ஒருத்தனை தொடலாம், ஒருத்தனை தொடக்கூடாது. அவன் தீட்டு, அவன் சேரியில் வாழணும், நம்மளோட கலந்து வாழ முடியாது. ஒரு ஐயருடுக்கு பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் குடியிருக்க முடியுமா? முடியாது. ஏன் இந்த வித்தியாசம்? பெரியார் சொல்லலாம், எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்டு, மனிதன் என்றால் 6வது அறிவுள்ள பகுத்தறிவாது இல்லையா? நாய்க்கு 6வது அறிவு கிடையாது. சிரிப்பும் சிந்தனையும் தான் மனிதனுக்கு அழகு. எங்கள் வீட்டு ஆடு இந்த நாள் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா? சிந்தனையும் சிரிப்பு தான் மனிதனுக்கு அழகு. ஆனால் மனிதனுக்குள்ளேயே எந்த வித்தியாசத்தை வச்சுருக்கான்? ஒருத்தனை ஏன் உயர்ந்த ஜாதிங்கிறான், ஒருத்தனை ஏன் தாழ்ந்த ஜாதிங்கிறான்? இவங்க மட்டும் தான் படிக்கலாம், மற்றவங்க படிக்கக்கூடாது. இப்போ மாறி இருக்கு, அது வேற. ஏன் இந்த வேற்றுமைன்னு கேட்டார். உயர்ந்த ஜாதின்னு சொல்கிற பாப்பான் அவனும் 10 மாதம் தான் பிறந்தான். தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய கடைகோடி மனிதனும் 10 மாதத்தை தான் சுமந்து தான் அம்மா பெற்றாங்க. இதில் என்னடா வித்தியாசம்? ஏன் ஒருத்தனை உயர்ந்தவங்கிற, ஒருத்தனை தாழ்ந்தவங்கிற? இந்த கேள்விக்கு யாராச்சும் பதில் சொல்லிருக்காங்களா? உடனே என்ன சொல்கிறான்? கடவுள் அப்படி படைச்சிருக்கார். நல்லா கவனிச்சு பாருங்க. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே, அவனன்றி ஒருவனும் அசையது தானே. எல்லாருக்கும் பொதுவானவர் கடவுள். மக்கள் எல்லாம் கடவுளின் குழந்தைகள், மக்கள் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது கடவுள்தான் பிறப்பிலேயே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. ஆண் என்றால் எஜமானன், பெண் என்றால் அடிமை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு? இப்போ ஊதல் அடிப்பே இல்லை, அது வேற விஷயம். இப்படிலாம் பிளவுபடுத்தி வச்சிருந்ததுனால பெரியாருக்கு கோபம் வந்துச்சு. இது கடவுளால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னவொடனே பெரியார் என்ன பண்ணார்? நிறைய கொசு தேங்கிருக்கு, பரவி இருக்கு. பரவுறதுக்கு என்ன காரணம்? சாக்கடை. அப்போ ஒவ்வொரு கொசுவோ வேட்டையாட முடியுமா? என்ன செய்யணும்? அது சாக்கடையை முடித்துக்கணும். அது மூலம் அதுதானே. அதனால பெரியார் என்ன பண்ணார்? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதை படைத்தது கடவுள் என்றால் அந்த கடவுளை ஒழிப்பேன். லாஜிக் சரியா இருக்கா? கடவுள் தான் அப்படி படைச்சாரு அப்படின்னா அப்ப இந்த கடவுளை இருக்க தவிர ஒரு வழி கிடையாது. கொசு உற்பத்தி ஆகுதுன்னா சாக்கடை, அந்த சாக்கடையை மூடாம ஒன்றும் பண்ண முடியாது. பெரும்பாவன் நெற்றியில் பிராமணன் பிறந்தான், தோளில் சத்திரியன் பிறந்தான், இடுப்பில் வைசியன் பிறந்தான், காலில் சூத்திர பிறந்தான். வெறும் ஆண் கடவுளா பெண் கடவுளான்னு கேட்டார். ஆண் கடவுள். அவன் எத்தில் எப்படிடா பிறப்பான்னு கேட்டார். அதுக்கெல்லாம் பதில் கிடையாது.